டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இதில் அடிக்கடி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சிறுநீரக கற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரீனல் சிஸ்ட் இதுலையுமே பார்த்தோம்னா ஏடி பிகேடி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம சிறுநீரகங்களில் சிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கிறது. எதனால் இந்த சிஸ்ட் உருவாகுது? ஸோ பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நம்ம உடலில் ஒரு கட்டிகள் உருவாகுதோ இல்லை கற்கள் உருவாகுதோ இதற்கு காரணம் அதிகமான கழிவுகள் உடலில் சேர்றது தான். இந்த கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி, அதுவும் சிறுநீரகங்களை பாதுகாக்க அடிக்கடி நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம குறைப்பது எப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ ஒரு முறை ஒரு சிலருக்கு இந்த ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இருந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை எல்லாமே க்யூர் பண்ணிட்டேங்க. ஒரு 2 வருடம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. திரும்பவும் வருது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு முறை தான் மாற்றங்கள். அதில் நம்ம சரியாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன உணவுகள் முக்கியமாக இந்த சிறுநீரகங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இம்பார்ட்டண்ட். அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்ற நிறைய நபர்களுக்கு சிறுநீரக பாதிப்புகள், சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திரும்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நமக்கு சுகர், ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள் தான், அதாவது நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு முறைகள். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தினம்தோறும் ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கலாம். இதில் முக்கியமாக சிறுநீரகங்களை பலப்படுத்துவதற்கு, சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறது நன்மை தரும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாதுளை சாறு, அதுவும் நாட்டு மாதுளை சாறு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தினம்தோறுமோ இல்லை வாரம் 2-3 முறையோ இந்த மாதுளை சாறு பயன்படுத்தும்பொழுது சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இது பயன்படுத்தலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் மாதுளை சாறு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன காய்கறிகள் நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சிறுநீரகங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இந்த வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும்போது ஆயில் விட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுறோம், அதோட சத்துக்கள் எல்லாமே அழிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெண்டைக்காயை நம்ம கூட்டு மாதிரியோ இல்லை வேக வைத்த மாதிரி பொரியலோ செய்து சாப்பிடும்பொழுது, இல்லை பச்சையாகவே நம்ம வெண்டைக்காயை கூட பயன்படுத்தலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் இது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ வெண்டைக்காயை நல்லா நீல வாக்கில் வெட்டிட்டு தண்ணீரில் போட்டுட்டு காலையில் அந்த தண்ணீரை குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி குடித்தாலும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும். ஸோ ஆண்களுக்கும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு என்னென்னா வெண்டைக்காய் பயன்படுது. ஸோ ஒரு 4-5 வெண்டைக்காயை தண்ணீரில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் சீரகம், 2 தேற்றான் கொட்டையும் அதில் போட்டணும். ஸோ ஒரு 200-300 ml தண்ணீரில் இந்த வெண்டைக்காய், சீரகம், தேற்றான் கொட்டை ஒரு 2 இது எல்லாமே போட்டு மூடி வச்சுட்டு காலையில் இந்த தண்ணீரை நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வர்றோம். ஸோ இப்படி குடிக்கும்பொழுது என்ன ஆகுனா நம்ம உடலில் அதிகமான இந்த அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே உடல் உஷ்ணம்
அதிகமாக இருக்குது, அது பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் கற்கள் வந்து உடலில் உருவாகுது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த தண்ணீரை, வெண்டைக்காய் வந்து ஊற வைத்த தண்ணீரை, ஒரு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் மற்றும் ஒரு 2 தேற்றான் கொட்டை, இதில் வெந்தயம் கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தண்ணீரை, நல்லா ஊற வைத்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் பல நன்மைகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. சுகர் லெவல் குறையுது, பேட் கொலஸ்ட்ரால் குறையும், சிறுநீரகங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிளாடரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ப்ரோஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது வந்து சிறந்ததாக இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சிறுபீலை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த சிறுபீலை குடிநீர் அப்படின்னு சொல்கிறது இந்த சிறுகண் பீலை அப்படின்னு சொல்கிற மூலிகையோட சில மூலிகைகள் வந்து இதில் சேர்ந்துருக்கும். என்னென்னா முக்கியமாக இதில் நீர்மூலி சேர்ந்துருக்கும், சோம்பு நமக்கே தெரியும், பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது சேர்ந்துருக்கும், வாய்விடங்கம், வெட்டிவேர், சந்தனம், இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து இந்த சிறுபீலை சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சிறுநீரகங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. கற்கள் இருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கான முக்கியமான மூலிகைகள் தான் இதில் சேர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து கஷாயமாக தினந்தோறும் ஒரு வேளை குடித்தாலே நமக்கு நிறைய பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 80 ml அளவுக்கு தினந்தோறும் காலையில் ஏதாவது ஒரு வேளை இல்லை மாலை நேரத்தில் ஸோ இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டே வரும்போது சிறுநீரகம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சிலருக்கு பேக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலோ இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ தாங்க முடியாத அளவுக்கு பேக் பெயின் இருக்குங்க. அதுவும் சைடில் வந்து லேட்ரல் சைடில் ஒரு சைடில் அப்படியே வலி இருந்துக்கிட்டே இருக்குது. தொடை வரைக்கும் இந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. முதுகில் ஆரம்பித்து தொடை வரைக்கும் வருது, இல்லை முதுகில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் அப்படியே க்ராயின் தொடை இடுக்கு வரைக்கும் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து கரெக்டாக இந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் இருந்தால் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஸோ இதற்குமே இந்த சிறுபீலை குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் இந்த நீர்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளை பூசணி பயன்படுத்தலாம், சுரக்காய், புடலங்காய், அதுவும் இந்த நாட்டு சுரக்காயை நம்ம பயன்படுத்தும்போது சிறுநீரகம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ உணவில் கண்டிப்பாக அதிகமாக காரம் சார்ந்த பொருட்கள், ஸ்பைசி ஃபுட்ஸு, முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை குணமாகிற வரைக்குமாவது நம்ம அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும். ஸோ சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை சரியான பிறகு அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜும் நமக்கு நார்மல் ஆகிடும். ஸோ அதற்குமே அதனால தான் நம்ம அந்த டைமில் சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய சமயங்களில் ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேலன்ஸ்டான டயட் நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் சிறுநீரக பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். முக்கியமாக இதில் வந்து உணவு முறை, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான முறையில் இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சிறுநீரக பிரச்சனைகள், முக்கியமாக சிறுநீரக கற்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.